திராவிடர் என்கிற சொல்லை பெரியார் பயன்படுத்தினார். திராவிடர் கழகம் என்ற அமைப்பை உருவாக்கினார். அது திட்டமிட்டு அவர் செய்த சூழ்ச்சி, தமிழர்களை நசுக்க வேண்டும் என்பதற்கான சூழ்ச்சி என்று இன்றைக்கு சில பேர் திரிபுவாதம் செய்கிறார்கள். திருச்சுவது, பொய் பேசுவது, வரலாற்றை திரிப்பது, உண்மையை திரிப்பது. லாஜிக் படி நீங்கள் திராவிடத்தை விமர்சிக்க வேண்டுமானால் பண்டிதர் அயோத்திதாசரை விமர்சியுங்கள், பேசுவோம் மேடையில். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கொள்கை ஆசான்களாக நாம் புரட்சியாளர் அம்பேத்கர், தந்தை பெரியார், மாமேதை மார்க்ஸ் ஆகிய 3 தலைவர்களையும் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். ஏன் அம்பேத்கர் ஒருவரே போதுமானதுதானே? அம்பேத்கரை மட்டும் வைத்தால் போதும் தான். ஆனாலும் ஒருங்கிணைந்த ஒரு எழுச்சி, பெரியாரையும் அடையாளப்படுத்திக் கொண்டிருக்கிற தலித் அல்லாதவர்களையும் இடதுசாரி சிந்தனை உள்ளவர்களையும் அரவணைத்து ஒருங்கிணைந்த எழுச்சியை இந்த மண்ணிலே உருவாக்க வேண்டிய தேவை இருக்கிறது. தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, இந்திய அளவில் ஆரியம் என்கிற பார்ப்பனியத்தை, பார்ப்பனியம் என்கிற சனாதன தர்மத்தை, சனாதன தர்மம் என்கிற வர்ணாசிரம தர்மத்தை மக்களிடத்திலே அம்பலப்படுத்த வேண்டும். அது இருக்கிற வரையில் உழைக்கிறவன் உழைத்துக் கொண்டே இருப்பான், உண்டு கொடுக்கிறவன் உண்டு கொடுத்துக் கொண்டே இருப்பான். பொடா சட்டம் இருந்த போதே ஈழத்துக்கு போய்விட்டு திரும்பியவன் திருமாவளவன். உலகமே தேடிக்கொண்டிருக்கிறது பிரபாகரனை. அப்படிப்பட்ட ஒரு மாவீரன் திருமாவளவனை வரவேற்று மார்போடு கட்டித் தழுவி, ஒரு அண்ணன் இங்கே இருக்கிறேன், நீங்கள் தைரியமாக போராடுங்கள், உங்களை ஒரு நாள் ஒட்டுமொத்த தமிழகமும் தலைவராக ஏற்றுக்கொள்ளும் காலம் வரும். என்னை எப்படி ஆரம்பத்திலே ஏற்றுக்கொள்ள தயங்கினார்கள், இன்றைக்கு ஏற்றுக்கொண்டார்கள். உங்களுக்கும் அப்படி ஒரு காலம் கிடைக்கும் என்று சொன்னவர் அதன் பிரபாகரன் அவர்கள். இது ஆமைக்கிரி கதை அல்ல. எட்டு கட்டி பேசுகிறவன் நல்ல திருமாவளவன். எனக்கும் கூட பரிமாறினார். உண்மையிலேயே பலரும் அதற்கு சாட்சி. அனைத்துலக தலைமைச் செயலகம் என்ற ஒரு இடம், அங்கே எங்களுக்கு வரவேற்பு தந்து உணவு பரிமாறினார். அவருக்கு பக்கத்தில் உட்கார வச்சுட்டார். எல்லா இடையிலையும் முதல்ல புரட்சியாளர் அம்பேத்கரையும், தந்தை பெரியாரையும், மாமேதை கார்ல் மார்க்ஸ் அவர்களையும் கொள்கை ஆசான்களாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார். சாதி பற்றோடு ஒரு அரசியல் இயக்கம் இருக்குமே ஆனால் அது அனைத்து தரப்பு மக்களின் ஆதரவையும் பெற முடியாது. ஒரு சாதி சங்கமாக மட்டும்தான் இயங்க முடியும். இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி அனைத்து தரப்பு மக்களாலும் ஏற்கப்பட்ட நிலையில்தான் 25 ஆண்டு கால உழைப்புக்கு பிறகு பானை சின்னம் சொந்த சின்னமாக கிடைத்திருக்கிறது. விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு ஒரு அங்கீகாரம் கிடைத்திருக்கிறது. அந்த அங்கீகாரத்தின் மகிழ்ச்சியை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்வதில் பெருமைப்படுகிறேன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.